கீழடி ஒரு தலைவலியை கொடுத்துருச்சு, முழு குதிரை எலும்பு கிடைச்சிருச்சு கீழடியில. இப்ப அது வேற இவங்களுக்கு ஒரு தலை. ஏன்னா இவங்க ஒரு கதை வச்சிருந்தாங்க, இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து இண்டஸ்ல வந்து குதிரையோட வரைபடம்லாம் இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில வந்து மக்கள் வந்து கொஞ்சம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பங்க வெளியில இருந்து அந்த ஸ்டெப்பி புல்வெளியில இருந்து வந்த மக்கள் குதிரைகள் இதெல்லாம் வச்சிருந்தனால அவங்க கொஞ்சம் பலம் பொருந்தியவர்களா இருந்தாங்க, டெக்னாலஜில டெவலப்பா இருந்தாங்க, குதிரைகள் இருந்தனால குதிரை வண்டிகள் அவங்களிடம் இருந்தது. அதெல்லாம் வந்து இங்க கொண்டு வரும் பொழுது இந்த அதுவும் இதுவும் சேர்ந்து இங்க ஒரு ஒரு சிவிலைசேஷன் உருவாச்சு அப்படின்னு சொல்லி, அப்படின்னாச்சு நம்ம சேர்ந்து உருவானோம்ங்கிற மாதிரி சொல்லிக்கலாம்னு வச்சிருந்தாங்க. அந்த தியரியை உடைக்கிற விதமா கீழடியில நமக்கு இப்ப இந்தியாவிலேயே மிக பழமையான குதிரை எலும்புகள் கிடைச்சிருக்கிறது கீழடியில. இப்ப இது என்ன ஆயிப்போச்சுன்னா, குதிரைகள் வந்தது நில வழியா கிடையாது, மாறாக கடல் வழியாகன்னு ஒண்ணு உருவாயிருச்சு ஒரு தியரி. இப்ப இது வேற இவங்களுக்கு ஒரு தலை குடைச்சல். இப்ப என்னன்னா, அதுவும் அந்த குதிரையும் கூட அவங்களால உரிமை கொண்டாட முடியாது. குதிரையும் சவுத்துல வந்து முன்னாடியே உனக்கு இண்டஸ்ல கிடைக்கிறதுக்கு முன்னாடியே குதிரை வந்து இங்க கிடைச்சிருக்கு இப்ப. அப்ப எந்த கதையுமே அவங்களுக்கு பொருந்தல. அப்ப இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கீழடி வந்து பெருசா பேசப்படக்கூடாது, இருட்டடிப்பு பண்ணாங்க. அந்த இருட்டடிப்பு மீறி கீழடி வந்து பேசப்படுது உலக அளவுல. அப்ப உலக அளவுல பேசப்படுறப்ப அவங்க என்ன பண்றாங்க, இத சரி டேட்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் முன்ன பின்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான். அதனால அந்த டேட்டை குறைக்கணும்னு பாக்குறாங்க. பட்